அங்கே டீ சாப்பிட்டுட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கே கடை வச்சுருந்தீங்க, எவ்வளோ நாள் ஆச்சு, ஏன் நீங்கள் இன்னும் டீ போட கற்றுக்கல அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. நாங்கள் இப்போ தானே புதுசாக வச்சுருக்கோம், எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டுட்ருக்குறோம். பலகாரம் கூட எனக்கு நல்லா வராது, எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீட்டில் போடுற மாதிரி போட்டுட்ருக்கேன் நான் அப்படின்னு சொன்னேன். சரி நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. முருகா நீங்கள் தான் துணை இருந்திருக்கீங்க, நீங்கள் தான் உங்கள் இவர் மூலமாக குருவாக வந்திருக்கீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அப்புறம் மெதுவடைக்கு எப்படி கரைக்கணும், என்னென்ன போடணும், எந்த அளவு போடணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாரு. அப்புறம் அடுத்த நாள் வந்து சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு அடுத்த நாள் வரேன், அடுத்த நாள் வந்து போண்டா எப்படி போடுறதுன்னு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்த நாள் வந்தாங்க. அடுத்த நாள் வந்தப்போ எங்கள் வீட்டில் இருந்தாங்க. ஆனால் டீ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெங்காயம் நறுக்கிட்டு இருந்தேன்ல, என் பக்கத்தில் வந்து உட்காந்து சரி குடும்பமா நான் நறுக்கிறேன்னு சொன்னாங்க. ஐயோ இல்லைண்ணா, நீங்கள் வந்து இந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்குறதே பெரிய விஷயம், நானே நறுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை பரவாயில்ல, அதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கத்தில் உட்காந்து வெங்காயம் நறுக்கி, மிளகாய், கருவேப்பிலை, எல்லாம் எல்லாமே நறுக்கிட்டு சரி குடும்மா நானே கரைச்சி உனக்கு எப்படி எந்த பதத்தில் கரைக்கணும், எப்படி போடணுன்னு போட்டு தரேன்னு சொன்னாங்க. பரவாயில்லண்ணா, நீங்கள் சொல்லிக் கொடுங்க, சொல்லிக் கொடுக்குறதே போதும் அப்படின்னு சொன்னேன். இல்லை நம்ம செய்கிற தொழிலை வந்து இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுக்குறதுல வந்து அது ஒரு சந்தோஷம்தான். நான் செய்கிறத நீ எப்படின்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கடலை மாவு போட்டு போண்டாவுக்கு போட வேண்டியதெல்லாம் என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டு ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு போட்டாங்க. இந்த அளவுக்கு எடுக்கணும், இந்த அளவுக்கு போடணும், இதை பார்த்துக்கோ, நான் போட சொல்கிறப்ப நீ கரெக்டாக போடணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க போட்டு முடிச்சுட்டு அப்புறம் சரி நீ போட நான் பார்க்குறேன், நீ கரெக்டாக போடுறே இல்லையான்னு சொல்லிட்டு அடுத்த இடத்துல நான் போட்டு எடுக்கிற வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் டீ சாப்பிட்டு பன்னு சாப்பிடுவாங்க. ஒரு டீ ஒரு பன்னு சாப்பிடுவாங்க. நான் காசெல்லாம் வேண்டாம், நீங்கள் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்கள்ல, எதுக்கு டீக்கெல்லாம் காசு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது வேறு இது வேறு, அதெல்லாம் முடியாது, நீ டீ காசு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி டீ காசு கொடுத்துட்டு மறுபடியும் அடுத்த நாள் அதே மாதிரி காலையில் வருவாங்க, டீயும் பண்ண சாப்பிடுவாங்க, எனக்கு உண்டான டிப்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. தொடர்ந்து 3 நாள் மட்டும்தான் வந்தாங்க, மறுபடியும் வரல. அவங்க பேர் என்ன, ஃபோன் நம்பர் வாங்கணும் எல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த 3 நாளுக்கு அப்புறம் வராமல் போயிட்டாங்க. கடவுளே முருகா, நீங்கள் தான் எனக்கு குருவாக வந்திருக்கீங்க, நீங்கள் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்ன சொல்கிறது, முருகப்பெருமானுடைய அருளை வந்து சொன்னோம்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல.